ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட பிஓஷன் பேசுகிறேன். டுடேவோட டாபிக் என்னென்னா, இந்தியாவோட லிஸ்ட் ஏ டீமில் நிறைய ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாஷ் தயாலோட ப்ராப்ளம். ஸ்டீஃபன் பிளமிங் சிஎஸ்கே பற்றி என்ன சொல்லியிருக்காரு, சிஎஸ்கோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் லோக்கல் மேட்சஸ் பிளேயர், எம்ஐயோட ஓப்பனிங் இஷ்யூ அண்ட் கார்த்திக் சர்மாவோட இன்ஜுரி இஷ்யூ. அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயசர் ட்ராஃபியில் இவங்க 3 பேர் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு கிரியேட் பண்ணி அதை அவங்களே பிரேக் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேர் என்னென்னா, ஒன்டேல வந்து T20 ஆடிட்டு இருக்காங்க. ஒன்டேன்ற மைண்ட் செட்டே இல்லை இவங்களுக்கு. இஷான் கிஷன் என்ன தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்தியா டீமில் அவருக்கு இடம் கிடைக்காதனால கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்தார். ரீசெண்டாக நடந்த விஜயசர் ட்ராஃபியில் வந்து ஜார்க்கண்ட் டீமுக்கு கேப்டன்சி பண்ணி அந்த டீமை வின் பண்ணி வச்சு கப்படிச்சு கொடுத்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சை வந்து முன்னாள் இந்தியன் பிளேயர் ஆர்பி சிங், நமன ஓஜா நேரில் பார்த்து இஷான் கிஷனை T20 வேர்ல்டு கப் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச்சில் வந்து 33 பாலுக்கு 100 அடிச்சு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தார் இஷான் கிஷன். டொமஸ்டிக்கில் இந்தியா டீமோட ஃபாஸ்டஸ்ட் 100 அடிச்சிருக்காரு. அடுத்தது 100 அடிச்சிருக்கிறது பார்த்தா சூரியவன்ஷி தான். இவர் 36 பாலுக்கு 100 அடிச்சிருக்காரு. இவர் பேச மாட்டார், இவர் பேட் தான் பேசும். இப்போ பவுலிங் குவாலிட்டியோட எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி வச்சிருக்காரு. சீனியர் பிளேயருக்கு இருக்கிற பவர் ரேட்டிங் அபிலிட்டி வந்து இவருக்கு நேச்சுரலாகவே இருக்குது. ஒன் டேயில் மட்டும் பொறுமையாடனா ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்கும். டீமை ஃபைனலில் கூட்டிகிட்டு போகிற பிளேயர் இவர். சகிப் அல் கனி, இவர் பீகார் டீமோட கேப்டன். 32 பால் 100 அடிச்சு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. இஷான் கிஷன் மற்றும் சூரியவன்ஷோட ரெக்கார்டை இவர் தான் பிரேக் பண்ணியிருக்காரு. நியூ ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இந்தியா லிஸ்ட் ஏல கிரியேட் பண்ணியிருக்கிறது இவர் தான். பீகார் இதுவரை இல்லாத டீம் ஸ்கோர் 574 அடிச்சதும் இப்போ தான். அந்த இன்னிங்ஸில் மட்டும் 38 6 அடிச்சு நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா கண்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஃபுல்லாக இவர் மேலே. ஃப்ளமிங் சிஎஸ்கே பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, T20 கிரிக்கெட் அப்ரோச் வந்து இப்போ மாறி போயிருக்கு. லாஸ்ட் இயர் நாங்கள் சீனியர் பிளேயர் வச்சு ஆடுறதுனால டேபிளில் லாஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கோம். இந்த வருஷம் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக மாற்றணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் யங்ஸ்டர் பிளேயர் வந்து எடுத்திருக்கோம். இந்த டீம் வந்து இப்போதைக்கான டீம் இல்லை, 5-6 வருஷம் கழிச்சு இந்த டீம் வந்து செமையாக இருக்கும். ஃபியூச்சரை பேஸ் பண்ணதால் தான் நாங்கள் இந்த இயர் வந்து யங்ஸ்டருக்காக போயிருக்கோம். கார்த்திக் சர்மா, ஷஹீத் முஷ்டாக் அலி லீக் மேட்ச்சில் விரல் ஏற்பட்ட காயத்தால் அதை ரூல் அவுட் ஆகியிருக்காரு. 19 வயசான இவர் பயங்கரமான இம்பாக்ட் ரோல் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளே பண்ண 5 மேட்ச் 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. பெருசாக இன்ஜுரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது சரியாக 10-15 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது சரியாக 1 or 2 month ஆகும் ஃபுல்லாக சரியாகி வர. மிடில் ஆர்டரில் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆப்போசிட் டீமை கதிகலாம் விட்டுட்டு இருக்காரு. ஆர்சிபி டீம் பிளேயர் யாஷ் தயால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் இன்வால்வ் ஆகிருக்குது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட் வந்து அவரை கைது பண்ணுறதுக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இது வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி டீம்லேருந்து இவர் ரூல்ட் அவுட் ஆகிட கூட சொல்கிறாங்க. இவருக்கு பதில் மங்கேஷ் யாதவ்ன்ற நியூ யங்ஸ்டர் வந்து அந்த பிளேஸை ஃபில் பண்ணுவார். என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்க கூட சிஎஸ்கே பிளேயர் இப்போ நடக்கிற லோக்கல் டோர்னமெண்ட்டில் எல்லாருமே ஒருத்தர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை தரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலேருந்து பிளேயிங் லெவலில் யாரை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போல். ருத்ராஜ் வந்து மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு. டீம் எந்த கண்டிஷனில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவரோட ரொட்டேஷன் மாற்றிக்கிறாரு. இதில் கம்போஜ் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு. ஏன்னா இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நல்லா போடுறாரு, அந்த மேடன் நல்லா பண்ணுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. எம்ஐ டீமுக்கு இப்போ பெரிய தலையில் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் ரிக்கல்டன் சரியாக ப்ளே பண்ணதுனால அவங்க லக்கி சாம் டிகாக்கு ஆக்ஷனில் இந்த வருஷம் பிக் பண்ணாங்க. பட் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த ஃபஸ்ட் T20 மேட்ச்சில் ரிக்கல்டன் வந்து 63 பால் 113 அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த மேட்ச் அவங்க லாஸ் ஆகிட்டாங்க. என்னையாட பிளேயிங் லெவலில் சேர்க்க மாட்டேங்கன்னு சொன்னதுக்கு பேட்டால் பதில் சொல்லியிருக்காரு ரிக்கல்டன். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. பிச் கண்டிஷன் வேறு இருந்தாலும் ஐபிஎல் அப்போ வந்து யார் ஓப்பனிங் பேர் இறக்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா கூட யார் ஓப்பனிங்காக இறங்க போகிறாங்கன்னு வந்து ஐபிஎல் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். டிகாக் வந்து ரிக்கல்டன் விட இந்திய பிச்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து அவங்க டிகாக்கை ஓப்பனிங்காக எடுத்துருக்கலாம். இது வந்து மேட்ச் அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.